லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறும் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டில் கனிமொழி பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். எங்க கை தட்டணும், எங்க பார்க்கணும், எங்க விலகி இருக்கணும், எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும். அதை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வாய் சவடாலாம் விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள். யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். யார் வேணாலும் சொல்லலாம், நான் 10,000 கொடுக்குறேன், 8,000 கொடுக்குறேன், 2,000 கொடுக்குறேன், பேரை மாத்தி குலவிளக்கு திட்டம்னு சொல்லலாம். என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்னும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்குறேன் நாங்க, வந்துதா? வரல. அதே போல குலவிளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும். ஆனால் உங்கள் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு கதவுகளை தட்டி வரும் என்று தெரியும். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்றே விடியல் பயணத்திற்கு கையெழுத்திட கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்று தெரியும். நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும், பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நடத்த முடியும் என்று காட்டக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். அதனால இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால எந்த பக்கமும் திரும்பி கூட பார்க்க அவங்க தயாராக இல்லை என்பதை இந்த மாநாடு பல கனவுகளோடு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். பத்தலன்னா இன்னொரு மாநாடு கூட போட்டு காட்டுறோம். தயவுசெய்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத என்ஜினா தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நான் சொன்னது போல டெபக்கிள் என்ஜினா தான் இருக்கு, தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள். குஜராத்ல மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். ஆனா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் 2000க்கு மேல இருக்கு. அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம், கோவிட் நேரத்துல அங்க மக்களை மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்க கூட முடியல. வெளியில ஆட்டோலையும் வண்டியிலையும் டிராக்டர்லையும் படுத்து கிடந்தார்கள். 1 லட்சம் படுக்கை வசதிகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக, நலனுக்காக சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட என்ஜின் ஆட்சி. அதே போல தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம். கிட்டத்தட்ட 38,000 தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுல உதய் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுல 42% பெண்கள். தமிழ்நாடு தான் மின்னணு ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம் இருப்பது தமிழ்நாடு. வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனை எல்லாம் செய்யவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள்.
நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டபுள் என்ஜின் ஆட்சிகளிலே அந்த மாநிலங்களிலே தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி சமூக மேம்பாட்டு குறியீடு, சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள், தண்ணீர், காற்று, வீடு, அடிப்படை உரிமைகள், கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள், அவங்களுடைய உடல் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், இது மக்களுடைய பாதுகாப்பு, கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்கக்கூடியதுதான் சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ், சமூக மேம்பாட்டு குறியீடு. அதுல மிகப்பெரிய மாநிலங்களிலே முதலில் இருப்பது தமிழ்நாடு. எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு. பெரிய மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா புதுச்சேரி, கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லாம், அது எங்க வருது தெரியுமா? 30, 31, 32, 33 இறங்கிக்கிட்டே போகுது. இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை. அதே போல இங்க 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே நம்முடைய வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டில் கனிமொழி பேசிய காட்சிகளை நாம பார்த்தோம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.